ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்றி. இன்றைய உரையில் நாம் பார்க்க இருக்கும் மாரியம்மன் ஆலயம் அருணகிரி பட்டணத்தில் அமைந்திருக்கும் முத்துமாரியம்மன் ஆலயம். இது சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டையில் அமைந்திருக்கின்றது. அருணகிரி பட்டணம் என்னும் ஸ்ரீரங்கபுரம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் மிகவும் பிரசித்தி பெற்ற மாரியம்மன் ஆவார். சொல்லுக்கடங்காவே பராசக்தி சூரத்தனங்கள் எல்லாம் வல்லமை தந்திடுவாள் பராசக்தி வாழியென்றே துதிப்போம் என்பார் மகாபாரத். சுமார் 105 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பகுதியில் வாழ்ந்து வந்த இல்லத்து பிள்ளைமார்களும் அகமுடையார் குடும்பத்தினரும் வழிபாடு தெய்வமாகிய அம்பிகைக்கு ஒரு சிறு மேடை அமைத்தார்கள். அந்த பகுதியில் வாழ்வோரில் பெரும்பான்மையானோர் கட்டிடக் கலைஞர்களே. மேடை அமைக்கும் பொழுது நல்ல சுப சகுனங்கள் தோன்றியது. மேடை அமைத்து நிறைவேறும் பொழுது பட்டுப்பாவாடை உடுத்தி கால்களில் சலங்கைகள் கொஞ்ச பின்னால் தழைய நிறைய மல்லிகை புஷ்பம் வைத்து காந்த கண்களுடன் ஒரு சின்னஞ்சிறிய பெண் மெதுவாக நடந்து வந்து அந்த மேடைக்குள் சென்று மறைவதை சுற்றியிருந்தோர் பார்த்து மெய்சிலிர்த்து போனார்கள். சிலர் ஆனந்த கண்ணீர் வடித்தார்கள், சிலர் மயக்கமடைந்தார்கள். சாம்பிராணி வாசமும் ஜவ்வாதி வாசமும் எங்கும் பரவியது. அது முதல் அந்த மேடைக்கு ஒரு சிறிய ஓலை கோவில் அமைத்தார்கள். அல்லும் பகலும் அம்பிகை வழிபாட்டினையே குறிக்கோளாக கொண்டார்கள். ஓலைக்கோவில் ஒட்டுக்கோவிலாக மாறியது. சுற்றிருந்தோர் வீடுகளும் ஓட்டு வீடுகளாயின. மெல்ல மெல்ல அந்த குடும்பத்தினர்கள் ஒவ்வொருவரும் வெளிநாடுகளுக்கு பயணமானார்கள். ஆலயத்தினை பெரிய அழகான பிரகாரமாக அமைத்து விமானம், ராஜகோபுரம், பிரம்மாண்ட மண்டபங்கள் எல்லாம் அமைத்து ஆலயத்துக்கு குடமுழுக்கு செய்து மகிழ்ந்தார்கள். சுற்றியிருந்த மக்களின் வாழ்க்கை தரமும் உயர்ந்து கொண்டே வந்தது. ஆண்டுதோறும் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை என்று ஏகதின லட்சாட்சணியும் அதனைத் தொடர்ந்து 10 நாட்கள் திருவிழாவும் சிறப்பாக நடைபெறுகின்றது. திங்கட்கிழமை நடைபெறும் பூச்சொரிதல் விழாவினை கண்டு மாவட்டமே ஆச்சரியமடைகின்றது. பூச்சுமந்து வருவோரின் வரிசை மைல் கணக்கில் நீண்டிருக்கும். தேவகோட்டை நகர் வீதிகளினை ஒளிப்பொருந்திய விளக்குகள் அழகுபடுத்தும். செவ்வாய்க்கிழமை சிறப்பு கரகம். கரகம் எடுப்பவர்களின் பெயர் அம்மன் முன்னால் குலுக்கல் முறையில் தேர்வு செய்யப்படுகின்றது. பாக்கியம் பெற்றவர் அம்மன் கரகத்தினை சுமந்து வருகின்றார். புதன்கிழமை காலை பால் குடங்கள் எடுத்து வந்து பூக்குழியில் இறங்கி பக்தி பரவசத்தோடு அம்பிகை வழிபடுவார்கள். அம்பிகை சிறிய சிலை வடிவில் இருந்தாலும் கீர்த்தி மிக பெற்றவர். வலது கரத்தில் வாளும் இடது கரத்தில் குங்குமப்பேழியும் மேலிரு கரங்களில் பாம்புடன் கூடிய டமருகம் மற்றும் பாசாங்கசத்துடன் வலது காலை கீழே தொங்கவிட்டபடி இடது காலை மடித்து அமர்ந்து அருள் புரிகின்றார். சுடர் கிரீடம் சிரத்தினை அலங்கரிக்கின்றது. ஆலய பணியாற்றும் ஸ்தபதிகள் திருவிழாவின் போது அம்பிகைக்கு மிக அழகாக அலங்காரம் செய்கின்றார்கள். அம்பிகைக்கு வலதுபுறம் ஸ்ரீ விநாயக பெருமானும் இடதுபுறம் ஸ்ரீ பாலமுருகனும் அருள் பாலிக்கின்றார்கள். வேண்டுவோருக்கு வேண்டுமன வழங்கும் பரம தேவதையாக ஸ்ரீரங்கபுரம் முத்துமாரியம்மன் அருள்பாலித்து வருகின்றார். 100 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த பகுதி மக்கள் போற்றி கொண்டாடி கொண்டிருக்கும் அம்பிகையின் புகழ் அகில உலகத்திலும் விரிந்து வருகின்றது. எண்ணியதை ஈடேற்றும் இணையற்ற பராசக்தியாம் ஸ்ரீ முத்துமாரியம்மனின் பதம் பணிந்து நாமும் அவளை தொழுவோம். எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் எல்லா விதமான பாக்கியங்களையும் பெறுவோம். இந்த உரை இத்தோடு முடித்து நாளை ஹரிகாலனி, அதாவது அகமதாபாத்தில் அமைந்திருக்கும் முத்துமாரியம்மன் கோயிலை பார்ப்போம். இன்று விருந்து நாளை சந்திப்போமா? ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்றி. ஓம் மகா